அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். குரு வாழ்க குருவே துணை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இந்த வாசகம் ரொம்ப முக்கியமான வாசகமா இருக்கும். இந்த பதிவு நம்ம மௌனத்த பத்தி பார்க்க போறோம். இந்த மௌனத்துக்கும் இப்ப சொன்ன அந்த வார்த்தைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. மௌனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மௌனம் 3 வகையில மௌனம் பிரிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம பதிவுகள் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நெறைய அத பத்தி பேசியிருக்கோம். சொல், செயல், எண்ணம். அப்போ இந்த மௌனத்த 3ஆ பிரிக்கிறது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சொல் அடங்கணும். பேசாமல் இருப்பது மௌனத்தில ஒரு வகை. இப்ப இந்த பேசாமல் இருக்கிறது மட்டும் போதுமா அந்த மௌனத்துக்குன்னு பார்த்தா கிடையாது. என்னுடைய செயலாலயும் ஒரு சிலர் பேச மாட்டாங்க. ஆனா கையில ஒண்ணு சைகை செஞ்சு காட்டுவாங்க, ஒண்ணு எழுதி காட்டுவாங்க. அது செயல். அதுவும் மௌனமான நிலையில இருக்கணும். அதுக்கடுத்து எண்ணங்களாலயும் மௌனமான நிலையில இருக்கும். நான் பாட்டுன்னு கண்ண மூடிட்டு இருப்பேன். இன்னைக்கு பேசாம இருப்பேன். என் எண்ணங்கள் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கும். இப்ப அது மௌனமானா? இல்ல. அப்போ இந்த மௌனம் 3 வகையில பிரிக்கிறது. இந்த 3 வகையில பிரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்த சொல்லு, செயல். இந்த சொல்லால இது பண்றது வாக்கு மௌனம். செயல்கள் நான் செய்யாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறது காஷ்ட மௌனம். இந்த எண்ணங்கள் கூட எனக்கு ஒடுங்குது. நான் எண்ணங்கள் அற்ற நிலையில கூட நான் இருக்கேன். அப்படின்னா அது மகா மௌனம். அப்போ மிக முக்கியமானது மகா மௌனம். ஆனா இந்த மகா மௌனத்துக்கு இந்த வாக்கு மௌனம், காஷ்ட மௌனம் ரொம்ப முக்கியமானது. இத செய்யும்போது அது உங்களுக்கு சித்தியாகும். சரி, இது எந்த நாள்லலாம் செய்யலாம்? அப்படின்னா, முதல்ல வாரத்துக்கு 1 நாள் ஏதாவது வியாழக்கிழமையிலயோ, இல்லது அமாவாசை பௌர்ணமியிலயோ இருக்கலாம். கூடவே ஏகாதசி தினத்துல இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஃபர்ஸ்ட்டு 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப சிறப்பானது. இந்த ஏன் மௌனம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே இந்த மௌனம் இவ்வளோ நாள் நம்ம நெறைய பேசியிருக்கோம். நெறைய எனர்ஜி பேசுறது மூலியமா தான் போகுது. அப்போ அந்த எனர்ஜிய சேவ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மௌனம் முக்கியம். அது மட்டும் இல்லாம, இறைவன் நம்மகிட்ட பேசணும். இல்ல இறைவன் பேசுறத நான் கேட்கணும்னா, முதல்ல நான் அமைதியா இருக்கணும். நான் முதல்ல அமைதியா இருக்கணும்னாலே, அதுக்கு மௌனம் ரொம்ப முக்கியம். சரி, இத எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துட்டு, தளர்ந்த ஆடை இருக்கிறது ரொம்ப விசேஷம். தளர்ந்த ஆடையில கிழக்கு நோக்கியோ, அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்து, மெதுவா உங்களுடைய கண்ண மூடி, கைகள் சின்முத்ரால இருக்கலாம். அப்படி இல்லன்னா, வெறுமனே உங்களுடைய மடி மேல உங்களுடைய கைகள வச்சு, உங்களுடைய சுவாசத்த கவனிச்சுட்டு, அப்படியே மெதுவா கண்ண மூடி அமைதியா உட்காருங்க. என்ன வேணாலும் சுற்றி நிகழட்டும். எது பின்னாடியும் போவாதீங்க. அப்படியே அமைதியா உங்களுடைய கவனத்த மட்டும் சுவாசத்து மேல வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மனம் அமைதி பெறும். இந்த அமைதி மௌனத்த நோக்கி கொண்டு போகும். அப்போ உங்களுடைய செயல் என்னவா இருக்கணும்னா, நீங்க சும்மா கண்ண மூடி அமர்வது மட்டும் தான் உங்க செயல். அது தானா நடக்கும். சரி, இந்த இதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமானது சங்கல்பம் பண்ணணும். உங்களுக்கு புடிச்ச குருமார்களோ, உங்களுக்கு புடிச்ச மகான்கள் கிட்ட, என்னுடைய இந்த மௌனத்துக்கு நீங்க எனக்கு கூட இருந்து உறுதுணையா இருந்து பாதுகாப்பு குடுத்து என்ன வழிநடத்தணும்னு சொல்லி, நீங்க அவங்க கிட்ட குருமார்கள் கிட்ட நீங்க கேட்டுட்டு அப்புறம் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்களும், நல்ல அமைதியும் குடுக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் நாளே உட்காரும்போதே கிடைச்சிருமானா? இல்ல. நீங்க பயிற்சி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இது ரெகுலரா நம்ம பயிற்சி பண்ண பண்ண, உங்களுக்கே அந்த எந்த கிழமையில நீங்க அந்த மௌனம் இருக்கிறீங்களோ, அந்த கிழமை அந்த நாள்ல உங்களுக்கு தானாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜிய உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த பேரமைதிய நீங்க ஃபீல் பண்ண முடியும். சரி, இது பண்றது மூலமா என்ன கிடைக்கும்னா, குரு அருள் கிடைக்கும், திரு அருள் கிடைக்கும். திரு அருள்னா இறைவனுடைய அருளும் கிடைக்கும், குருவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்போ நம்ம அவங்க குரு கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம உட்காரும்போது, ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம என்னன்னா, உங்களுடைய மனம் அமைதி பெறும். அதுக்கப்புறம் ஐம்புலன்களும் சக்தி பெறும். எப்படி ஐம்புலன்களும் சக்தி பெறுது? ஏன்னா, கண்ணு வெளிய பார்க்கறத கண்ண மூடுறீங்க. மூக்கு வெறும் சுவாசத்த மட்டும் கவனிக்குது. வாய் பேசுறத நிப்பாட்டிடுச்சு. காது வெளிய கேட்கறதையும்
அடங்கிடுது. அப்போது ஐம்புலன்களும் அடங்கும்போது இறைவன் பேசுறதையும், இறைவனுடைய அருளையும் உங்களால உணர முடியும். இது மட்டும் இல்லாம, இந்த பஞ்சபூதங்கள் இயக்கத்த கூட நீங்க அந்த சமயத்தில உங்களால உணர முடியும். அதே மாதிரி பஞ்சபூதங்களால் தான் நம்மளுடைய உடலே இயங்குது. அந்த இயக்கத்த நீங்க அதனுடைய சட்டில் லெவல்ன்னு சொல்லுவோம். அதனுடைய ஆழ் நிலைக்கு கொண்டு போறதுனால, உங்களுடைய மன அமைதி பெறும். இந்த மன அமைதி பெறுறதுனால உங்களுக்கு ஒரு அ மனதுக்குள்ள உங்களுடைய ஆழ் மனதில ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும்போது, மனமே மனமற்ற தன்மைக்கு நீங்க போவீங்க. அப்போ இந்த மௌனம் வந்து எப்படி சித்திக்கும்னா, அதுக்கு டைம் எடுக்கும். நாள்தோறும் பயிற்சி செய்ய, செய்ய, செய்ய வரும். அட்லீஸ்ட் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த மௌனம். அப்படியும் இல்ல, மாசத்துக்கு ஒரு நாள், இந்த அமாவாசை நாள்ல ஏதாவது வந்து நீங்க வந்து மௌனம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் உங்களுக்கு முதல்லயே ஆரம்பத்தில சொன்னேன். "அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு" சொன்னேன். அவன் தாள் வணங்குறதுக்கு கூட அவனுடைய அருள் வேணும். அது இல்லாம முடியவே முடியாது. அப்ப இந்த மௌனம் இருக்கணும்னா கூட குருமார்களுடைய அனுகிரகமும், இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு இருந்தா மட்டும் தான் இது சாத்தியமாகும். அதனால சாத்தியமாவது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முயற்சி செய்யணும்ல. நம்ம இன்னையிலிருந்து அந்த முயற்சிய செய்வோம். இதுக்கு திருப்பி சொல்றேன். இதுக்கான நாள் வந்து அமாவாசை, பௌர்ணமி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.